அகிலா, நான் உன்னை வீடெல்லாம் தேடி பார்த்துட்டு வரேன். நீ இந்த நேரத்துல இங்க வந்து தனியா என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் நான் தனியா இருக்கிற மாதிரி தாங்க ஃபீல் பண்றேன். என்னாச்சு அகிலா? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? நானா பேசலங்க. என்ன சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படி பேச வைக்குது. நீ என்ன சொல்ற அகிலா? நீ இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் நந்தினி வரைக்கும் தெரிஞ்சிருக்குங்க. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. உன்னை குழப்பறதுக்காக நந்தினி ஏதாவது சொல்லியிருப்பா அகிலா. அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. இல்லைங்க, நந்தினி என்ன குழப்பல. என்னோட குழப்பத்தை தான் அவ தெளிவா சொன்னா. அதுவும் அழுத்தமா சொன்னா. எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதோ ஒரு விஷயத்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்துகிட்டு என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறீங்கன்னு நந்தினி என்கிட்ட சொல்றா. நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் நந்தினி வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா எனக்கு தெரியல. என்ன சொல்ற அகிலா? என்ன சுத்தி என்னமோ நடக்குதுங்க. இல்லனா நம்ம வீட்ல நடக்கிற விஷயம் எப்படிங்க நந்தினிக்கு தெரியும்? நம்ம வீட்ல இருக்கிற மத்தவங்க வேணா. நீங்க என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறீங்களா? என்ன அகிலா, நீ என்னையே சந்தேகப்படுறியா? நீங்க எதையுமே மறைக்க மாட்டீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் என்னோட நிழலையே சந்தேகப்படுற நிலைமையில தான் நான் இப்போ இருக்கேன். சந்தேகம்னு வந்துட்டாலே சரியா இருக்கிறது தப்பா தெரியும், தப்பா இருக்கிறது சரியா தெரியும். தெளிவா ஒரு முடிவுக்கு வரவே முடியாது. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டா உனக்கு குழப்பமும் இருக்காது, சந்தேகமும் வராது. என்னங்க அது? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவைகளை பொறுத்தும் காரண காரியங்களை பொறுத்தும் தான் எந்த ஒரு விஷயத்திலையும் சரி தப்புன்னு முடிவு எடுத்துக்கிட்டு வரோம். ஒரு காலத்துல நாம சரின்னு நினைச்சு செஞ்சது இப்போ தப்புன்னு தோணலாம். இப்போ தப்புன்னு தெரியறது பின்னால சரின்னு தோணலாம். எந்த ஒரு விஷயத்திலையும் பிளஸ் மைனஸ் இருக்கதான் செய்யும். பிளஸ் அதிகமா இருக்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு மைனஸ் அதிகமா இருக்கிற விஷயத்தை ஒதுக்கிடணும். அப்பதான் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். குளத்துல இருந்த லிங்கம் பார்வதி கைக்கு கிடைச்சதுன்னு குருஜி சொன்னதால தானே இப்போ உன் மனசுல குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஆமா, அப்போ இருந்து பார்வதி விஷயத்துல இப்படி ஏதாவது நடந்த அடிக்கடி என் மனசுல குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இத காரணமா வச்சு நீ பார்வதியை வெறுத்துற மாட்டியே? தனிப்பட்ட முறையில பார்வதி மேல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாதுங்க. இன்னும் சொல்ல போனா பார்வதி என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. அதனாலதான் இவ்வளவு நடந்தும் நான் அவளை இங்க இருக்க அனுமதிச்சிருக்கேன். ஆதிக்கும் பார்வதிக்கும் நடுவுல விதி விளையாடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த விதிய என் மதியால நான் ஜெயிச்சு காட்டுவேன். இதனாலதான் அகிலா, ஆதி பார்வதி கல்யாண விஷயத்தை நான் உன்கிட்ட இருந்து மறைக்கிறேன். மத்தபடி நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல. எல்லாம் நல்லபடியா முடியும் போது நான் பண்ணது தப்பு இல்ல, சரிதான்னு அப்ப நீ புரிஞ்சுக்குவ. நாம யாரை பார்த்து பேசணும்னு நினைச்சோமோ அவங்களே இங்க இருக்காங்க. நாம போய் அவங்க கிட்ட உதவி கேட்போம். அம்மா, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கம்மா.
நான் திரும்ப கூப்பிடுறேன். என்ன சுந்தரம், என்னால நம்பவே முடியலையே. என்கிட்ட வந்து உதவி எல்லாம் கேக்குற, இன்ப அதிர்ச்சி வேற கொடுக்குற. ஆமா, நீ என்ன உதவி கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் உன் அம்மா அகிலாண்டேஸ்வரி இருக்காளே. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து உதவி கேட்டு நிக்கிற? என்ன அகிலா கிட்ட என்ன மாட்டி விடுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா கிட்ட இந்த உதவியை கேட்க முடியாதும்மா. அதனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். அகிலா கிட்ட கேட்க முடியாத உதவின்னா வில்லங்கத்தனமான உதவியா தான் இருக்கணும். ஏன்னா அகிலா அந்த மாதிரி வில்லங்கத்தனமான விஷயங்களுக்கு தான் உதவி செய்ய மாட்டா. வில்லங்கத்தனமான விவகாரத்துக்கெல்லாம் நீ போக மாட்டியே, அப்ப வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை உனக்கு வேண்டியவங்க யாராவது தப்பு பண்ணிட்டு ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசணுமா? சொல்லு, நான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. அப்ப வேற என்ன வேணும்னு கேளு. என்னைக்கும் இல்லாம என் முன்னாடி வந்து கை கட்டி கெஞ்சிட்டு நிக்கிற, நான் செய்யாம இருக்க முடியுமா? கேளு, நான் செஞ்சு தரேன். தயங்காம கேளு. அது வந்து என் பொண்ணு பார்வதி. பார்வதியா? பார்வதிக்கு என்ன? பார்வதி பெரிய தம்பி மேல ஆசைப்படுறா. அவங்க 2 பேரும் பழகிக்கிட்டு இருக்காங்கன்னு முதல்ல சொன்னது நீங்க தான். ஆமா, நான் தான் அது வந்து முதல்ல சொன்னேன். ஏன் இப்ப கூட சொல்றேன். அவங்க 2 பேரும் இப்பவும் காதலிச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் சொல்றது யார் கேக்குறீங்க? ஏன் நீயே கூட என்ன சொன்ன? ஐயோ அம்மா, என் பொண்ணு மேல வீணா பழிப்படாதீங்கம்மா அப்படி இப்படின்னு சொன்னியா இல்லையா? நான் அப்படி சொன்னது தப்பு தாம்மா. அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்கம்மா. மன்னிக்கிறாங்க. நீங்க சொன்னதுதான் சரி. என் பொண்ணும் பெரிய தம்பியும் பழகிக்கிட்டு இருக்கிறது உண்மைதான். நான் இந்த விஷயத்த என்னால அம்மா கிட்ட கொண்டு போக முடியாது. அதனால தான் உங்க உதவியை தேடி வந்திருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்பந்தம் பேசுறதுக்கு என்ன புரோக்கர் வேலை பார்க்க சொல்வேன்? உன்னெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும். உன்ன சொல்லி தப்பு இல்ல. உன்னையும் உன் பொண்ணையும் வேலைக்காரங்களை நடத்தாம இந்த குடும்பத்துல ஒருத்தரா வச்சிருக்கா பாரு அந்த அகிலா. அதனால வந்த வேணா இதெல்லாம். அவசரப்படாதீங்க. நான் அவங்க விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க உதவி கேட்டு வரலம்மா. அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாம எப்படியாவது என் பொண்ணையும் பெரிய தம்பியும் பிரிக்கணுமா. அதுக்காகத்தான் நான் உங்க உதவியை கேட்டு வந்திருக்கேன். என்ன சுந்தரம் இது? இது நீ வந்த உடனே சொல்லிருக்கணும்ல. பாரு, நான் எப்படி கோவப்பட்டேன். எனக்கு தெரியும் நீ அக்காக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்ட. இருந்தாலும் உன் பொண்ணுன்னு வரும்போது பாசத்தில் தடுமாறிட்டியோன்னு நினைச்சேன். இல்ல, நீ விசுவாசம்தான். ஆமா சுந்தரம், எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கும் உன் பொண்ணுக்கும் தான் என்ன கண்டாலே ஆகாதே. அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட வந்து உதவி கேக்குற? எங்கேயோ இடிக்குதே. இந்த விஷயத்துல நான் என் பொண்ணுகிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டம்மா. அவ என் பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணே எனக்கு எதிரி ஆயிட்டா. காதல்லாம் சும்மாவா? எதிரிக்கு எதிரி நண்பன். இப்ப என்னோட நோக்கமும் உங்களோட நோக்கமும் ஒண்ணுதாம்மா. அவங்களோட காதலை பிரிக்கணும். அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். சூப்பர் சுந்தரம். அகிலாவோட சாரத்தி இல்லையா, அதான் உன் மைண்ட் இவ்ளோ ஷார்ப்பா வேலை செய்யுது. நீயே என்ன தேடி வந்து உதவி கேட்கும்போது நான் உதவி பண்ணாம போயிட முடியுமா? கண்டிப்பா செய்யறேன். அந்த காவிய காதலர்களை பிரிச்சு காலாவதி காதலர்களை ஆக்கிடுறேன். நீ கவலைப்படாம போ. சுந்தரம், நான்லாம் வெறுங்காலிலேயே நல்லா ஆடுவேன். நீ சலங்க வேற கட்டி விட்டு போற. கேட்கணுமா? கரகாட்டமே ஆடுறேன் பாரு. பார்வதி தன்னோட வாழ்க்கைய பெரிய தம்பிகிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நான் பேசி என்னாக போகுது? நாங்க 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து சம்மதத்தை வாங்கிடுவோம். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எந்த காரணத்தை கொண்டும் நாங்க பிரிய மாட்டோம்.
பட்டம்மா சொன்னது, பார்வதி பேசுனது எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது பார்வதி பெரிய தம்பி கூட பழகுறதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கு. அதை எப்படியாவது நாம கண்டுபிடிச்சாகணும். இப்ப என்ன பண்ணலாம்? ஆரம்பத்துல இருந்து இவன் தான் அவ அக்காவுக்கு சப்போர்ட். அதனால இவனுக்கு எல்லா விஷயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அடிச்சு கேட்டா கூட எதுவுமே தெரியாதுன்னு சாதிப்பான். இவங்கிட்ட வேற மாதிரி பேசித்தான் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும். பேசி பார்ப்போம். ஏண்டா கணேஷா, அப்பா உங்க அக்கா எங்கடா? கோவிலுக்கு போயிருக்குப்பா. ஏப்பா கேக்குறீங்க? இத்தனை நாளா உங்க அக்கா பெரிய தம்பி மேல ஆசைப்படுறாங்கிறத மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாம எவ்வளவு பெரிய காரியமெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? அக்காவுக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சோ? என்னடா முழிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு உங்க அக்கா அப்படிலாம் பண்ணிருக்கா. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. சரி, நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். உங்க அக்கா வந்ததும் என்னை எழுப்பு. சரிங்கப்பா. கல்யாண விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்றது முதல்ல அக்கா கிட்ட எப்படியாச்சும் சொல்லணும். இவ பின்னாடியே போனா அக்காவும் தம்பியும் என்ன பேசிக்கிறாங்கிறத வச்சு உண்மை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். பட்ட பகல இப்படி செயினை பறிக்கிறாங்களே, பாவம் அந்த பொண்ணு. டேய் டேய் விடுடா. டேய் விடுடா அந்த பொண்ணு. கழுத்துல இருக்கிற சாடிய பக்கத்துல. என்னமாச்சு? ஒன்னும் ஆகல இல்ல. கழுத்துல இருக்க தாடி அறுக்கிறியா? நீ எல்லாம் மனுஷனா? போலீஸ்
அம்மா உனக்கு எதுவும் ஆகலை இல்லம்மா? தாலி பத்திரமா இருக்குல்ல? ஆ? என்னம்மா அடி ஏதாவது பட்டுருச்சா? சரி வாங்க போலாம். என்னம்மா எதுவும் பேச மாட்டேங்கிற? பார்வதி, நீயா? தாலி? என்ன கொடுமை இது? உன் கழுத்துல எப்படி தாலி? கேக்குறல்ல, பதில சொல்லு. அப்ப இந்த தாலிய பெரிய தம்பி கட்டினாரா? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? எப்ப கட்டின தாலி இது? இத்தனை நாளா தாலிய மறைச்சு வச்சு என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்ப? பெரிய தம்பியா இப்படி ஒரு காரியத்தை பண்ணாரு? அவர் கட்டின தாலியா இது? ஆமாப்பா, பெரிய கட்டின தாலிதான். எது நடந்துடக்கூடாதுன்னு பயந்தனும் அது நடந்துருச்சே. நான் அம்மா முகத்துல எப்படி முடிப்பேன்? அவங்களுக்கு நான் எப்படி பதில் சொல்லுவேன்? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்கப்பா. பொறுமையா இருக்க வேண்டிய நீ அவசரப்பட்டுட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்றியா? உன்னை வெட்டி போட்டா கூட என் ஆத்திரம் தீராது. உன்னை நான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன். என் பேச்ச கேட்காம உன் வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்டியே. இனிமே உன் வாழ்க்கைய யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? இனிமே என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நீ அம்மாவுக்கு துரோகம் பண்ணது மாதிரி என்னால அம்மாவுக்கு துரோகம் பண்ண முடியாது. அம்மா கிட்ட இதை நான் சொல்லத்தான் போறேன். அப்பா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா நில்லுங்கப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. விடு. அப்பா ப்ளீஸ் பா. சீ. அப்பா அப்பா அம்மா தான் போன் பண்றாங்க. அம்மா இதோ வந்துடுறம்மா. நீ என் மகளா இருக்கலாம், அதுக்காக உன் மேல நான் பரிதாபப்பட முடியாது. எனக்கு அம்மா தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீ. இதுக்கப்புறமும் நீ வாழ்றதும் சாகுறதும் உன் தலை எழுத்துல தான் இருக்கு. அப்பா அப்பா விடு. அப்பா